உன்னைத்தானே உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட ததச்சம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட ததச்சம் திசைகளேற்று முத்து கொட்டு வெற்றி திலகனா உன்னைத்தானே 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 ரொம்ப பெரியவன் வலியவன் மோதும் போதும் சீரும் போதும் என்றும் புலியவன் இளையவன் ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் உன் ஜம்பம் என்னென்று தெரிந்தவன் புரிந்தவன் தெரியாமல் போட்டி போடும் மனிதா மனிதா சிங்கத்தை வெல்வதென்ன எளிதா எளிதா வான்கோழி மயிலின் நட்டம் அறியுமா என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தகச்சம் இளையவள் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தகச்சம் திசைகள் எட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகனா உன்னைத்தானே உன்னைத்தானே தொட்டு பழகலாம் தழுவலாம் வீரம் ஊரும் சாரம் எல்லாம் அள்ளி பருகலாம் முருகலாம் பூபாலே
உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தகச்சம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தகச்சம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் உன்னைத்தானே உன்னைத்தானே துரு துரு பாரு, அப்பாவுக்கு வர்ற கைத்தட்டு உனக்கு வருது இப்போ. ஸ்வேதா, ഇത് ശ്വേത ഇവിടെ വരൂ. നിന്റെ അമ്മ എൻ്റെ അടുത്ത് പാടുമ്പോൾ എത്ര വയസ്സെന്ന് അറിയുമോ? 11 വയസ്സ് സാർ. ആ 11 വയസ്സ്. 4 வயசாണ്. 4 வயசில் ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பாட வச்சேன். சுஜாதான்னு அதோடைய பொண்ணு, அதுக்கு பொண்ணு அது வந்து இப்போ பாடுது. நல்லா முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாடகை ஸ்வேதா. காணக்கருங்குயில் காணக்கருங்குயில் இதில் வந்து இந்த ட்ரம்பட் வாட்ச் பேர் மறந்து போச்சு. பேர் மேக்ஸி ரொம்ப காலமாக வந்து என்னுடைய குழுவில் ட்ரம்பட், ட்ரம்போன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கருவிகளாக வாசிக்கிறவர். எங்கள் பாபு ஓடிட்டான். இவன் சகலகலா வல்லவன். எல்லா வாத்தியமும் வாசிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள கலைஞன். சகலகலா வல்லவன் சொல்லலாம். ட்ரம்பட்டு, ட்ரம்போன்ஸ், அப்புறம் வந்து அவுது, அப்புறம் பொசஸ்கி, அப்புறம் வந்து பேஞ்சோ, மேண்ட்லின், இந்த மாதிரி பல வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய பாபு. ஜெயசீலன் இருக்கார். இதில் கீபோர்ட்ஸை ரொம்ப சிறப்பாக வாசிச்சவங்க நிரஞ்சன், சோலோ நிரஞ்சன், பரணிதரன், டேவிட், மேனுவல் இப்போ ரொம்ப சிறப்பாக வாசிக்கக்கூடிய. நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த இதெல்லாம் சோலோஸ் எல்லாம் அவங்க தான் வாசிச்சார். நிரஞ்சன், பரணி, டேவிட், மேனுவல் எல்லோரும். இதில் வந்து இவர் வந்து பிரபாகர். நான் ட்ராமாவுக்கு மியூசிக் பண்ணுற காலத்திலேருந்து எனக்கு வயலின் வாசிக்கிற பையன். சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 8 அணா. அந்த காலத்தில் 8 அணாவுக்கு வந்து எங்கிட்ட வந்து வயலின், நான் வயலினுக்காக கூப்பிட்டு வந்தது. அப்படியே சினிமாவில் கண்டினியூ ஆகிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் தயார் பண்ணி ரிஹர்சல் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எழுதி, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒன்றொன்னா எழுதி அந்த நோட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதே சவுண்டை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு உழைக்கணுங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும் நல்லா. அதை இப்போ நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேப்பர்லாம் போட்டு இத்து போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய நோட்ஸ் எல்லாம் வந்து இத்து போகாமல் இவர் காப்பி எடுத்து அது வந்து ரெக்கார்ட் பண்ண டேட்ஸ் எல்லாம் சொல்லுவார். ஒவ்வொரு பாட்டும் ரெக்கார்ட் பண்ண டேட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துவார். இது 81வது வருஷம் எடுத்த பாட்டு. இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அது இதுன்னெல்லாம் சொல்கிறவர் அவர். அத்தனை இசைக்கலைஞர்களையும் தயார் பண்ணவர் அவர் தான். அந்த பக்கம் வந்து வாசுதேவன் இருக்காப்புல. சொல்லு, மைக்கில் சொல்லு, நல்லா சொல்லு. என்ன மைக்குந்தா எடுத்துக்கோ. ஒரு விஷயம், நான் எதுவும் தயார் பண்ணல, எதுவும் பண்ணலை. என்ன தயார் பண்ணதே இவர் தான். இவர் தான் நான் நல்ல சொல்லணும். இவர் மூலம் தான் இவங்களை மற்றவங்களாம் நான் எனக்கு ஒரு உந்து சக்தி மாதிரி. எவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக பழியை என் மேலே போட்ட உழைக்கிறதெல்லாம் அவன். நான் கற்பனை பண்ணுறேன், அவ்வளோதான். இப்படி வரணும்னு சொல்லி கற்பனை பண்ணுறேன். அது பேப்பரில் எழுதுகிறேன். அதுக்கு உங்களுக்கு ஒருலாம் நேரம் செலவழித்து ஒதுக்கி ஒர்க் பண்ணுறப்பாரு.
அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. அதுக்கு தான் கைத்தட்டலாம். ஜனங்கள் கைத்தட்டாங்க, நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணிக்கோ ஜனங்களுக்கு.